ஹலோ மக்களே, கார்த்தி ரேவதி செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. நம்ம சாமுண்டேஸ்வரியை பஞ்சாயத்தில் நிற்க வச்சு எப்படியாவது நீங்கள் தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம கார்த்தியும் அந்த இடத்துல செம மாதம் நாளைக்குள்ளே நான் இந்த சிலையை கண்டுபிடிச்சி தந்துடுவேன், இப்போதைக்கு போலீஸ் கம்ப்ளைண்ட் எதுவுமே செய்யாதுங்கன்னு சொல்லிடுறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம முத்துவேலை எப்படியாவது இந்த சிலையை இந்த இடத்துலேருந்து மாற்றிடணும்னு சொல்லிட்டு குருமூர்த்தி கிட்ட சேல்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம கார்த்திக்கு இதை தெரிய வருது. ஒரு கட்டத்தில் செம அதிரடியாக வந்து அந்த சிலையை மீட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி இந்த இக்கட்டான சுச்சுவேஷன்லேருந்து காப்பாற்றிட்டாங்க. அதே சமயத்தில் கும்பாபிஷேகத்துக்கு எல்லாரும் ரெடி ஆகிட்டாங்கன்னே சொல்லலாம். இன்னொரு பக்கம் சாமுண்டேஸ்வரியும் இந்த வீட்டில் நடக்கிறது எதுவுமே சரியில்லை, கண்டிப்பாக இந்த வீட்டில் சிசிடிவி கேமரா ஃபிட் பண்ணிட வேண்டியதான்னு சொல்லிட்டு அந்த வேலைகளை ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வழியாக சந்திரகலா மாட்டிட்டாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பஞ்சாயத்தில் உள்ளவங்களும் எப்படியாவது சாமுண்டேஸ்வரி கிட்ட தான் சிலை இருக்குது, இந்த சிலையை கொண்டு வரலைன்னா போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது வரும் அப்படின்னு சொன்ன உடனே சாமுண்டேஸ்வரியும் தப்பு என் மேலே இல்லவே இல்லை, அதனால் யார் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் எனக்கு பிரச்சனையே இல்லை, அவங்களே வந்து உண்மையை கண்டுபிடிக்கட்டுன்னு சொல்லிடுறாங்க. அதே சமயத்தில் அந்த சைடில் நின்று ஒரு பெரியவரம் வந்து 35 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி தான் சிலை காணாமல் போச்சு, அந்த இடத்துல இப்படி தான் ஒரு நபருக்கு மேலே சந்தேகப்பட்டாங்க, அந்த நபரை ஒரு குழி தோண்டி அதில் புதைச்சி வச்சுட்டாங்க, சிலையும் அந்த கொஞ்ச நேரத்தில் கிடச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த நபரோட உயிரும் திருப்பி வந்துட்டு, அதனால அவங்க மேலே எந்த தப்பும் இல்லைன்னா கண்டிப்பாக இவங்களுக்கும் எந்த பிரச்சனை வராது, அதை வச்சு நம்ம நிரபராதின்னு தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவை கொடுக்குறாங்க. இதை கேட்டோன்னே பரமேஸ்வரி பாட்டி அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்னையா சொல்கிறீங்க நீங்கள், இதெல்லாம் முன்னாடி நடந்தது, அதான் நான் சொல்கிறேன்ல, கண்டிப்பாக சாமுண்டேஸ்வரி இந்த தப்பை பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை, அவளை போய் இப்படிலாம் சந்தேகப்படுறதுக்கு உங்களுக்கெல்லாம் எப்படி தான் தோணுச்சோ அப்படின்னு சொல்லும்போது சிவனாண்டி முத்துவேல் அரேஞ்ச் பண்ண ஆள் அந்த இடத்துல என்னம்மா பேசுகிறீங்க, இவங்க தானே கும்பாபிஷேகம் வேண்டான்னு அந்த மாதிரி சொன்னாங்க, அதனால் இந்த கும்பாபிஷேகம் நல்லபடியாக நடக்கக்கூடாதுன்னு இவங்க செய்திருக்கலாம்ல, ஏற்கனவே உங்கள் மேலே அவங்களுக்கு ரொம்பவே வெறுப்பு இருக்குது, இவங்க தலைமையில் இந்த கும்பாபிஷேகம் நடக்கக்கூடாது அப்படின்லாம் நினச்சிட்டு தான் இப்படி ஒரு வேலையை செய்திருக்காங்கன்னு இன்னும் கொஞ்சம் அந்த ஊர் மக்களுக்கு இடையில பொருளையே உண்டு பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருந்த பரமேஸ்வரி பாட்டி அவங்க மருமகளுக்கு சப்போர்ட்டாவே பேசிட்டு இருக்காங்க. சாமுண்டேஸ்வரி ஒரு கட்டத்தில் நீங்க பஞ்சாயத்துல என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதுக்கு நான் ஒத்துக்கிறேன், எப்படி இருந்தாலும் சிலையை நான் எடுக்கல அப்படின்னு தெளிவா சொல்லிடுறாங்க. கார்த்தி அந்த இடத்துல சரி ஒரு நாள் ஒரு அவகாசம் தர்றீங்கல்ல, அதுக்குள்ள நான் கண்டிப்பா சிலையை எடுத்து திருப்பியும் கொண்டு வந்து நிற்பேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே சமயத்துல முத்துவேலுக்கு மேல டவுட் வந்துடுது. முத்துவேலுக்கு அந்த இடத்துல ஒரு ஃபோன் கால் வருது. குருமூர்த்தி அந்த இடத்துல பேசுகிறாங்க. சரி சிலையை கொண்டு வரேன்னு சொன்னேன்ல, ஊருக்கு பக்கத்தில் தான் நான் நிற்கிறேன், கண்டிப்பாக அந்த சிலையை எடுத்துகிட்டு வான்னு சொல்லும்போது முத்துவேலும் நான் ஒரு லாட்ஜு சொல்கிறேன்ல அந்த லாட்ஜுக்கு வந்துடு, அதுக்கப்புறமா அந்த சிலையை நான் எடுத்துறேன்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் நம்ம கார்த்தி நோட் பண்ணிகிட்டே இருக்காங்க. கண்டிப்பாக இந்த முத்துவேலு தான் காரணமாக இருக்கும், அவன் வேற தனியாக யார்கிட்ட போய் ஃபோனில் பேசிட்டு வரான், இந்த முத்துவேலை ஃபாலோ பண்ணாலே நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி யோசிக்கிறாங்க. வீட்டுக்கு வந்தோடனே சாமுண்டேஸ்வரிக்கு மனசே கேட்கல, எப்படி இந்த ஊர் மக்கள் எல்லாம் என்னை நம்பாமல் இருக்காங்க, நான் தான் சிலையை திருடலைன்னு சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சந்திரகலாவும் அந்த இடத்துல எல்லாத்துக்கும் காரணம் அந்த கிழவி தான், அந்த கிழவி தான் நம்மளை எல்லாம் இப்படி பண்ணி கும்பாபிஷேகத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்டனால தானே இவ்வளோ பிரச்சனையும், அந்த கிழவியும் அவளோட குடும்பம் எல்லாருமே சேர்ந்து நம்மளை சும்மாவே இருக்க விட மாட்டாங்க அக்கா, ஏற்கனவே நம்ம அம்மா நிலைமைக்கு காரணமாக அந்த கிழவி தான், இப்போவும் இந்த சிலையை வச்சு உன்னை ஏதாவது பண்ணிடுவாளோ எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு சந்திரகலாவும் அந்த இடத்துல ஆக்டிங்கை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ராஜராஜனும் சந்திரா கிட்ட நீ என்ன பேசுகிற, என்னோட அம்மாவுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, எப்போவுமே அவங்க ஈஸ்வரிக்கு சப்போர்ட்டாக தான் பேசிகிட்டே இருந்தாங்க, சரி எப்படியும் நம்ம மாப்பிள்ளை எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு கொண்டு வந்துடுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்கிறாங்க. ராஜராஜனும் கார்த்திட்ட வந்து என்ன மாப்பிள்ளை இப்போ பண்ணுறது, சிலையை பற்றி ஏதாவது ஒரு ஐடியா உங்களுக்கு இருக்குதான்னு சொல்லும்போது நம்ம கார்த்தியும் கண்டிப்பாக இது அந்த சிவனாண்டி முத்துவேலோட வேலையாக தான் இருக்கும், அவன் வேணும்னு நம்ம அத்தைக்கு மேலே பழியை போடணும்னு சொல்லிட்டு தான் இப்படி ஒரு வேலையை செய்திருப்பான், அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம அந்த சிலையை கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லிட்டு ராஜராஜன் கிட்ட சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம சாமுண்டேஸ்வரியும் கார்த்திட்ட வந்து இந்த பொருட்கள் எல்லாம் நம்ம வீட்டில் எப்படி வந்துச்சுன்னே தெரிய மாட்டேங்குது, கொஞ்ச நாளாகவே வீட்டில் நடக்கிறது எதுவுமே சரியில்லை, முத்துவேலு இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டான், ஏற்கனவே நான் சொன்ன மாதிரியே நம்ம வீட்டை சுற்றி ஒரு கேமராவை வைக்க வேண்டியதா மாப்பிள்ள அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சந்திரகலாவுக்கு
சந்திரிகாவுக்கு மனசு படபடான்னுக்குது. என்னடா இவங்க மட்டும் கேமராவை வச்சுட்டாங்கன்னா நம்ம எந்த சூழ்ச்சியும் பண்ண முடியாதே. சரி இப்போதைக்கு அக்காவோட பிரச்சனை இருக்கட்டும், நாளைக்கு பஞ்சாயத்தில் எப்படி இருந்தாலும் அக்காவுக்கு ஏதோ ஒன்று நடக்க போகுது, அதுக்கப்புறமா அடுத்த வேலையை பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு சந்திரா யோசிக்கிறாங்க. மயில் வாகனமும் நம்ம கார்த்திகிட்ட வந்து அவங்க சொல்கிறது சரிதான், கூடிய சீக்கிரத்தில் கேமராவை ஃபிட் பண்ணிடலாம்ப்பா, அப்போ தான் இந்த வீட்டில் நடக்கக்கூடிய மர்மங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு முற்றுப்புள்ளி வரும். வீட்டுக்குள்ளே வச்சுருந்த மொபைல் ஃபோனை காணலன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமாட்டு அந்த முத்துவேலு வீட்டுக்குள்ளேயே வந்து அந்த பட்டாசு எல்லாத்தையும் மாற்றி வச்சுருக்கான். இப்படி பல சம்பவங்கள் நடக்குது. இப்போ ஒரு பொருட்கள் எல்லாமே நம்ம வீட்டை சுற்றி போட்டிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக இந்த கேமரா நமக்கு தேவைதான்னு சொல்லிட்டு நம்ம மயில் வாகனமும் அந்த இடத்துல சொல்கிறாங்க. சரி அந்த சிலை தான் எங்கள் பேருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி அதுக்கான தேடுதல் வேட்டையில் ஆரம்பிக்கிறாங்கன்னே சொல்லலாம். இன்னொரு பக்கம் தீபாவதியை சாமுண்டேஸ்வரி கிட்ட வந்து இங்கே நடக்கிறது எதுவுமே சரியில்லை மேடம், இது எல்லாத்துக்கும் காரணமே அங்கே உள்ள அந்த சிவனாண்டி முத்துவேல் தான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தீபாவதி அவங்களோட ஐடியாவை கொடுத்தோன்னே சாமுண்டேஸ்வரி எனக்கு இது முன்னாடியே தெரியும், இந்த குடும்பத்தை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு அவங்க தான் எப்போவுமே ஏதாவது ஒரு பொருளையை உண்டு பண்ணி என்னை எதுலையாவது மாட்டி விடுவாங்க, அதே செயலை தான் இப்போவும் செய்திருக்காங்கன்னு சாமுண்டேஸ்வரி அந்த இடத்துல சொல்கிறாங்க. நம்ம கார்த்தியை மயில் வாங்கினதுட்ட இந்த முத்துவேல் தான் எல்லாத்துக்கும் காரணம், அவனை ஃபாலோ பண்ணிட்டு போனாலே நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்னு சொல்கிறாங்க. முத்துவேல் இப்போ எங்கே தங்கியிருக்கான் அதை பற்றி விசாரிப்போம் அப்படின்னு சொல்லும்போது முத்துவேல சிவனாண்டி ஒரு லாட்ஜில் தங்கியிருக்கிறது எல்லாமே நம்ம கார்த்திக்கு தெரிய வருது. அவனுக்கு தெரியாமலே அந்த இடத்துக்கு போகிறாங்க. இந்த இடத்துல தான் ஒரு சமயம் சிலை ஏதாவது வச்சுருப்பாங்களோ அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும்போது முத்துவேலும் நம்ம குருமூர்த்தி கிட்டே பேசுகிறாங்க. நீ இங்கே நில்லு, நான் சிலையை ஒரு இடத்துல வச்சுருக்கேன், அந்த இடத்துலேருந்து எடுத்து தரும்போது கரெக்டாக வாங்கிடுன்னு சொல்லிடுறாங்க. அது மாதிரியே குருமூர்த்தி அந்த இடத்துல நிற்கும் போது முத்துவேல் வந்து அந்த சிலையை எடுத்து குருமூர்த்திகிட்ட கொடுத்துடுறாங்க. இதை நம்ம கார்த்திய மயில் வாகனமும் தூரத்துலேருந்து பார்த்துடுறாங்க. அதே சமயத்தில் முத்துவேல சரி சிலை தான் இப்போ சேல்ஸ் பண்ணியாச்சு, இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை, அவன் பார்த்துப்பான்னு சொல்லிட்டு தைரியமாக இருந்துகிட்ருக்காங்க. ஆனால் நம்ம கார்த்தி செம அதிரடியாக குருமூர்த்தியை அடித்து துவம்சம் பண்ணிவிட்டு அந்த சிலையை எடுத்துட்டாங்கன்னே சொல்லலாம். அடுத்த நாள் பஞ்சாயத்தில் வந்து எல்லாரும் நிற்கும் போது முத்துவேலும் சிவனாண்டியும் பயங்கர சந்தோஷத்தில் இருக்காங்க. நம்ம நினச்ச மாதிரி நடக்க போது, சிலையை இது வரைக்கும் யாருமே கண்டுபிடிக்கல, இந்த கார்த்திகை என்ன தான் பண்ண போகிறான்னு தைரியமாக இருக்காங்க. சந்திராவும் இன்னைக்கு அக்காக்காரி சரியாக மாட்ட போகிறா, இந்த தண்டனையிலேருந்து அவள் தப்பிக்கவே முடியாதுன்னு எண்ணத்தில் இருக்காங்க. அந்த இடத்துல வந்து என்ன கார்த்திகை இன்னும் காணலை, சிலை கிடச்சிதான்னு கேட்கும்போது நம்ம பரமேஸ்வரி பாட்டியும் எப்படி இருந்தாலும் அவன் வெளியில இருந்து சிலையை எடுத்து எப்படி கண்டுபிடிச்சிருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அந்த இடத்துல எல்லாரும் சேர்ந்து சாமுண்டேஸ்வரிகிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாங்க. சரி நேரம் போக போகுது, இனியும் பொறுத்துட்டு இருக்க முடியாது, சாமுண்டேஸ்வரிக்கு என்ன தண்டனை கொடுக்குமோ அதை தொடங்க வேண்டியதான்னு குழி தோண்டதுக்கே ரெடி ஆகிடுறாங்க. இதை பார்த்தோன்னா பரமேஸ்வரி பாட்டி அந்த இடத்துல கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. என்னோட மருமகளை இப்படிலாம் செய்யக்கூடாதுன்னு அவளுக்கு சப்போர்ட்டிவாக பேசும்போது சாமுண்டேஸ்வரிக்கு அவங்க மேலே கொஞ்சம் பாசம் வருதுன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் கார்த்திக் கரெக்டான சமயத்தில் அந்த சிலையை எடுத்துகிட்டு வந்து பஞ்சாயத்தில் ஒப்படைச்சிடுறாங்க. இதை கொஞ்சம் கூட சந்திரகலா எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு விளையாட்டு சந்திரகலாவோட சூழ்ச்சி எல்லாமே நம்ம சிசிடிவி கேமரா மூலமாட்டு நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு தெரிய வருதுன்னே சொல்லலாம்.